ஒரு இந்த இந்த ஆண்டுகள் மட்டுமே இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மக்களுக்கான போராட்டம், மக்கள் சந்திப்பு எல்லாமே நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளில் 5க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய ஒரே மனிதர் யார் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். நேற்று சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் சில தினம் கொண்டாடியிருந்தாங்க. நவம்பர் 8 அவருடைய பிறந்தநாள் தினம். அந்த கட்சி சார்ந்த நண்பர்களும் சரி, கட்சி சார்ந்த உறவுகள் மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பொதுமக்கள் எல்லாருமே அவரை போய் நேரில் சென்று வாழ்த்தி அங்கே உணவு விருந்து கொடுத்துருந்தாங்க. அந்த உணவுகளை பங்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதை சமூக வலைதளங்களையும் நம்ம பார்க்க முடிந்தது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட, முக்கியமாக டிவி வழியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய எந்த மீடியாக்களும் சீமான் பற்றின செய்திகளை அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதோட கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நம்ம தெரியணும். சீமான் என்ன பண்ணுறாரு, அவரோட நடவடிக்கை என்ன, அவர் கட்சி சார்ந்த நடவடிக்கை என்ன, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் நியூஸ் பேப்பரையோ போய் நியூஸ் சேனலே பார்க்க தேவையில்லை. யூடியூப்பில் உள்ள அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் சேனல்ஸ் நிறைய பேர் ஆதரவாளர் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. அவரோட நாம் தமிழர் கட்சி சார்ந்த சேனல்ஸ்லேயே நீங்கள் அவரோட டே பை டே நடவடிக்கை பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான மக்களோட பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்துகிட்டு இருக்கு.